தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் விழாவை ஒட்டி இன்று உதகையில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாகன பேரணியை உதகை வருவாய் கோட்டாட்சியர் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். சாலை பாதுகாப்பு குறித்து அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு மாதம் விழா கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 1ஆம் தேதி துவங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக இன்று உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் இருந்து விழிப்புணர்வு பேரணி வாகன பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை உதகை வருவாய் கோட்டாட்சியர் அரவிந்த் டீனு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பாதசாரிகள் கடக்கும் இடத்தில் வாகனத்தின் இயக்கத்தை நிறுத்தி பாதசாரிகளுக்கு வழிவிட வேண்டும், வாகன விபத்துகளின் போது உயிரிழப்பை தடுக்க சீட் பெல்ட் அணிய வேண்டும், விபத்துகளை தடுத்துவிடும் வகையில் சாலை குறியீடுகளையும் விதிகளையும் மதிக்க வேண்டும் எனவும், வேக வரம்பினை மதிக்க வேண்டும், வாகனங்களை சரியாக பராமரிப்பதுடன் வாகனத்தை ஓட்டும் பொழுது கைபேசியை பயன்படுத்தக்கூடாது, 2 சக்கர வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் அணிய வேண்டும், அபாயகர வாகனத்தை இயக்கக்கூடாது, விட்டுக் கொடுக்கும் தன்மை வேண்டும், மது அறிந்துவிட்டு வாகனங்களை இயக்கக்கூடாது ஆகிய 10 வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த வாகன பேரணி பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் துவங்கி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக மத்திய பேருந்து நிலையம் வரை சென்றடைந்தது.